சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபிடேவோட வேர்ல்ட் கப்போட சுற்று 5ஓட முடிவுகளை ப்ளஸ் ஒரு முக்கியமான கேம் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ப்ளஸ் ரவுண்ட் 6ஓட பேரிங்கும் நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். அண்ட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2ல் அர்ஜுன் எரிகேசி, அதாவது ரவுண்ட் 5ஓட கேம் 2 ஆக்சுவலாக சாரி. இதில் வந்து அர்ஜுன் எரிகேசி வந்து லெவன் அரோனினோட வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அந்த கேமை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக வந்து அர்ஜுன் வந்து எல்லா சுற்றுகள்லையும் பயங்கரமாக வந்து ஆடிட்டு இருந்ததை அவங்களால பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆயிருக்கு. அதில் அர்ஜுன் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இந்த கேம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஸோ கேம் வந்து அரோனியன் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா E5 ரிப்ளை பண்ணுறாரு. ஓப்பன் கேமான இட்டாலியன் ஓப்பனிங் பார்க்குறோங்க. பிஷப் C5 C3. ஸோ ஜியோகோபியனசிமோ அல்லது ஜியோகோபியானோ அப்படின்னு சொல்லுவோம் இதை. நைட் F6, அதுக்கப்புறம் D3. இந்த மாதிரி பொசிஷன்ஸில் D4 பண்ணால் B4 பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ D3 அண்ட் தென் A5. ஸோ B4 வராமல் தடுக்கிறதும், A4 வந்தாலும் A4ஓட நின்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக வரக்கூடாது. ப்ளஸ் பிஷப்பை ரீட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு எஸ்கேப் ஸ்கொயர். இப்படி பல என்ன சொல்கிறது பயன்பாட்டுக்காக இந்த மூவ் வந்து விளையாடுறாரு. ஸோ இங்கே வந்து அரோனியன் வந்து கேன்சல் பண்ணதுக்கப்புறம் D6, பின்னர் ரூக் E1. அர்ஜுன் வந்து இங்கே கேன்சல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் D2. இந்த பொசிஷனில் இப்போ பிஷப் வந்து வெளில போட்டு நீங்கள் பான் சைனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ பின் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சப்போஸ் பின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஷப் E6 வந்து ஆட போகிறீங்க. முதல்ல அந்த பிஷப்புக்கு ஒரு கொஷின் மார்க் போடுங்க. பிஷப் H4 போனாங்க அப்படின்னா நீங்கள் G5மே ஆடலாம். அதர்வைஸ் நீங்கள் அந்த மாதிரி எனக்கு ஆட விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் யூ கேன் கோ பிஷப் டு E6. ஏன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து நைட்டாக எப்படியும் வந்து C3 இல்லை. ஸோ அதனால் இந்த சென்டரில் வந்து ஜம்ப் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம கவலையும் பட தேவையில்லை. ஏன் நம்ம வந்து பிஷப் E6 போடுறோம் அப்படின்னா, அவங்க கேப்சர் பண்ணால் நம்ம F1ஆல் வெட்டிக்கலாம். ப்ளஸ் ரூக்கோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம குயின் வந்து மூவ் பண்ணிவிட்டு கிங் சைடில் கொண்டு போய் அட்டாக் ஜெனரேட் பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த ஐடியா. நைட் D2, பின் அதுக்கப்புறம் பிஷப் E6, பிஷப் டு B5 அண்ட் தென் பிஷப் A7. இங்கே வந்து அர்ஜுன் நினச்சிருந்தாரு அப்படின்னா நைட் E7 டேரெக்டாகவும் போயிட்டு நைட் G6 போயிட்டு கிங் சைடில் வந்து மூவ் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் வந்து பான் D4 வரும்போது என்னோட பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கக்கூடாது, அதனால் நான் பிஷப்பை வந்து முன்கூட்டியே மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப்பை A7 வந்து மூவ் பண்ணுறோம். இதை வந்து செஸ்ஸில் வந்து ப்ரொஃப்ளாக்டிக் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நைட் F1, பின் அதுக்கப்புறம் நைட் E7, பான் டு D4, அதுக்கு நைட் டு G6, பின் அதுக்கப்புறம் நைட் டு G3. ஸோ டிப்பிக்கலாக இந்த ரீமனரிங் வந்து ரொம்ப ரொம்ப காமனான ரீமனரிங். இன்ஃபேக்ட் ஒயிட் இதை பண்ணி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பிளாக்னாலே இந்த மாதிரி பண்ண முடியுன்றதை அர்ஜுன் இங்கே செஞ்சு காட்டியிருக்காரு. ஸோ C6 பிஷப்க்கு வந்து ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. ஸோ பிஷப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு திரும்ப C2 வர்றதுனால எந்த பெரிய ஸ்கோப்பும் கிடையாது. அதனால் அவர் வந்து பிஷப் F1 போகிறாரு. நீங்கள் வந்து பிஷப் A4 போயிட்டு பிஷப் C2 வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷனை பிரேக் பண்ணி பிஷப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் ஒரு லாஜிக்கலான டயங்கல் இந்த டயங்கல் தான். ஸோ இந்த டயங்கல்லே வந்து வச்சுக்கிறாரு. இப்போ பிஷப் டு G4. ஏன் இந்த மூவ் வந்து இப்போ திரும்ப இங்கே மூவ் பண்ணுறாரு அப்படின்னா, ஐடியா ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாருங்கள், இந்த நைட் ஆக்சுவலாக D4 ஸ்கொயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. குயினுமே இங்கே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு ரேண்டம் மூவ் ஆடுறீங்க அப்படின்னா லெட்ஸ் சே A4, தென் வி கேன் ஜஸ்ட் டேக்ஸ். நீங்கள் குயினால் வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பான் இங்கே போயிடும். ஈவன் நீங்கள் இதால் வெட்டினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த டென்ஷனை வந்து அப்படியே, ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. குயினில் வெட்டினா பான் போகும். இது பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அல்லது இந்த ப்ரெஷரை டெவலப் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இடத்துல பின்னை கிரியேட் பண்ணுறாரு. சரி, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஓவர் ப்ரொடெக்ஷன் டு த வீக்னஸ். ஸோ பிஷப் E3. அப்போ கேப்சர் பண்ணுறாரு. கேப்சர் பண்ண உடனே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் டெவலப் ஆகுது. 2 பாயிண்ட்ஸ் இந்த சென்டர். அதை கொஷின் பண்ணுறதுக்கு உடனே D5 போட்டு அதை உடைக்கிறாரு. ஸோ உடைச்ச உடனே, ஏன்னா இப்போ நேச்சுரலாக கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா நைட் வில் பி சென்ட்ரலைஸ்ட். சூப்பரான ஒரு பொசிஷன் சொல்லலாம் பிளாக்குக்கு. நான் என்ன சொல்கிறது, நைட்டை மட்டும் நம்ம சென்ட்ரலைஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த D பான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐசோலேட்டட் பான். ஸோ ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் பிளான் பண்ணி. ஸோ அதனால தான் இந்த பானை வந்து முன்னாடி அட்வான்ஸ் பண்ணுறாரு. இது ஓ மை காட், ஓகே. ஸோ அந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம E5 மூவ் கொஞ்சம் வந்து நைட்டுக்கு அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நைட்டு திரும்ப நான் பேக்வேர்டில் போய் ஆகணும். ஸோ நைட் டு E8. மேபி நைட் வந்து திரும்ப இமீடியட்டாக F6 போட்டு கூட அவங்க வெட்டினாங்கன்னா திரும்ப வந்துடலாம். அப்படி இல்லை நைட் C7, நைட் E6ன்னு சொல்லி திரும்ப சென்டர் நோக்கி பயணத்தை தொடரலாம். ஸோ பிஷப் E2 பிரேக் பண்ணுறாரு அந்த பின்னை. உடனே F6 விளையாடுறாரு. இந்த இடத்துல கம்ப்யூட்டரோட டாப் மூவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது H3 கூட இந்த இடத்துல டாப் மூவ் தான் இருந்திருக்கு. இருந்தாலும் நீங்கள் பிஷப் D7 ரீட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா தென் பிஷப் D3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒயிட்டுக்கு. ஏன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நீங்கள் F6 ஆட முடியாது உங்களால். F6 நீங்கள் ஆடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு பிஷப் இன்டு G6 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு திரும்ப இந்த வீக் ஸ்பாட்லாம் வந்து
அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் H3க்கு இட்ஸ் பெட்டர் டு டேக் ஆன் F3 அண்ட் தென் குயின் டேக்ஸ் F3. தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா F6 விளையாட முடியும். பட் கேமில் வந்து பிஷப் E2 போட்டு பின்ன பிரேக் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் F6 டேரெக்டாக போகுது. பின்னதுக்கப்புறம் நைட் இன்ட்டு F6 திரும்ப நைட் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இன்வால்வ் ஆகுது. இன்வால்வ் ஆன உடனே அவர் குயின் B3 போட்டு இந்த வீக்னஸை வந்து போக் பண்ணுறாரு. ஸோ பண்ணதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு F3 ஃபஸ்ட்டு. பின் அதுக்கப்புறம் பிஷப்பால் வெட்டினதுக்கப்புறம் குயின் D7. ஏன் இது முதல்ல இன்சர்ட் பண்ணணும், நம்ம ஏன் டேரெக்டாக குயின் D7 ஆடக்கூடாதுனா நைட் E5 வந்து ஃபோர்க் பண்ணிடும். ஸோ அந்த காரணத்தினால தான். சரி ஏங்க நீங்கள் அங்கே போகிறீங்க, குயின் C7 ஆடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா தாராளமாக விளையாடலாம். திரும்பியுமே நைட் E5 வரதான் போகுது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நம்ம இந்த எக்ஸ்ரேலாம் மாற்ற மாதிரி இருக்கும். சின்ன டாக்டிக்கல் ஐடியாஸ் D5ல வர மாதிரி இருக்கும். இந்த பானை ஏற்கனவே பின்னில் இருக்குது. ஸோ மேபி அவர் இந்த இம்பேலன்ஸ் வச்சு நமக்கு வந்து கரெக்டாக பண்ண முடியும்னு நினைக்கிறாரோ என்னமோ. எல்லா பாயிண்ட்ஸும் லைட் ஸ்கோரில் இருக்குது. நமக்கு லைட் ஸ்கோர் பிஷப் இல்லாமலே லைட் ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. ப்ளஸ் அவரோட டார்க் ஸ்கொயர் பிஷப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் ரோலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் உண்மையாகவே இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் பேரோட ப்ரெசன்ஸை அதிகமாக வந்து யூஸ் பண்ண முடியாது ஒயிட்னால இமீடியட்டாக. அதனால் கூட அவருக்கு கிவ் அப் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ பிஷப் D7 குயின் D7 அதுக்கப்புறம் ரூக் A D1 H6 பிஷப் E2 அதுக்கப்புறம் ரூக்கை இன்வால்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் D3. ஸோ அன்டிஃபெண்டாக இருக்கக்கூடிய நைட் அட்டாக் பண்ணோடனே நைட்டு ஃபார்வர்டில் போயிட்டு ஏன்னா இந்த நைட்டு கிக் பண்ணவே முடியாது. ஒரு எக்ஸலண்ட்டான போஸ்ட் இந்த நைட்டுக்கு. ஸோ F3 இந்த இந்த F3 வந்து ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் ஒரு டாப் ரெக்கமெண்டட் மூவ்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃப்யூச்சரில் இந்த F3 வந்ததுனாலே கேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தில் முடியும். ஸோ எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நைட் H7 நைட் வந்து இப்போது G5 ஸ்கொயரை நோக்கி போயிட்டு இந்த F3 இந்த சாஃப்ட் ஸ்பாட்டான இந்த லைட் ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ண போகுது. ஸோ பிஷப் B1 குயின் C2 வச்சு இவர் இங்கே வர பார்க்குறாரு. பட் அதுக்குள்ளே நைட் G5 வருது. பட் குயின் C2 எனிவே. அண்டு இந்த பொசிஷனில் வந்து கம்ப்யூட்டருக்கு இந்த மூவ் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா பார் மேலே போகிறத நீங்கள் கட்டாயமாக பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த இடத்துல வேறு என்னமோ விளையாடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பாட் தான் வீக்கு. ஸோ நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணி நைட்டையே கொஸ்டின் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நைட்டு பின்னாடி வர்றதுக்கு பதில் நைட்டு உள்ளேயே போகலாம் இந்த மாதிரி. ஸோ லைட் ஸ்கொயர்ஸை வந்து நம்ம வந்து டாமினேட் பண்ண முடியும். இன் சம் கேஸஸில் வந்து ரூக் இன்ட்டு E3 கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அட்டாக்கிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ரூக் லிஃப்ட் பண்ண கூட நம்ம செய்ய முடியும். பட் இந்த பிஷப் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் செய்ய முடியாது. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நைட் F3 செக் வரப்போகுது. ஸோ குயின் C2 பின் அதுக்கப்புறம் G6. ஸோ இந்த குயின் வந்து இங்கே செக்மேட் பண்ணிடக்கூடாது நைட் மூவ் ஆகும்போது. ஆமாம், ஏன்னா டிஸ்கவரியில் போகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் நிறைய மெட்டீரியல் வந்து லாஸ் ஆகும் இன்கேஸ் நீங்கள் அந்த டாக்டிக்ஸில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ அதனால் அர்ஜுன் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா G6 நேச்சுரலாக விளையாடுறாரு. அண்ட் இந்த இடத்துல கம்ப்யூட்டர் என்ன நினைக்குது அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பியோர் என்ஜின் லைன் வந்து இப்படி போகுது. எப்படி அப்படின்னா நைட் G takes F3 சாக் பண்ண சொல்லுது. அண்ட் தென் ரூக் டேக்ஸ் F3 அப்புறம் குயின் H7 செக்கு கிங் F7 அண்ட் தென் நைட் வந்து இந்த ஸ்கொயரை வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பிஷப் F5. ஸோ இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிப்போமா தெரியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டான மூவ்ஸ். ஸோ அதனால் நேச்சுரலாக G6 விளையாடி அதை அந்த பேட்டரி வந்து அடைக்கிறாரு. குயின் F7 பின் அதுக்கப்புறம் குயின் F2 பிஷப் டு B8 நைட் டு F1. ஸோ நைட் F1க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் F5 போகிறாரு. ஸோ பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த கேமை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிளப்பில் நிறைய இன்டர்மீடியேட் அண்ட் பிகினர்ஸ் பேட்ச் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்கொயரி ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் உங்களுடைய என்கொயரியை வந்து பதிவு பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து கால் பேக் பண்ணி எந்த பேட்ச் வந்து உங்களுக்கு சரியாக இருக்குமோ ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மற்றபடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் அதில் கம்யூனிகேட் பண்ணுவோம். இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அதை பதிவு பண்ணுங்கள். ப்ளஸ் வேறு யாருக்காவது தேவைப்பட்டாலும் அந்த லிங்க்கை மட்டுமே நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும். எல்லா வீடியோக்கு இடையுமே அதை நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நைட் F5 வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் த்ரெட்னிங் த பிஷப்ஸ். அதனால் பிஷப்பை மூவ் பண்ணுறாரு. பிஷப் டு C7. இந்த பொசிஷனோட இவால்யூவேஷன் வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா பிளாக்கோட கிங் வந்து வீக்காக இருந்தாலும் பிளாக்கோட பீசஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம கட்டாயமாக சொல்ல முடியும். அண்ட் இவர் போய் இங்கே அட்டாக் பண்ணார். அதனால் இவர் மூவ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவரோட பீசஸ் எல்லாம் பாருங்களேன் ரொம்ப கிராம்ப்டாக. ஃபேக்ட் இந்த ஒரு பீஸ் மட்டும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. குயினுமே டிஃபென்சிவ் ரோல் தான். முக்கியமாக நைட் அண்ட் லைட் ஸ்கொயர் பிஷப் அண்ட் திஸ் ரூக். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீஸ் வந்து ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ இது எப்படி நமக்கு அட்வான்டேஜ், ஏன்னா இவ்வளோ இன்ஆக்டிவிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக பிளாக் அட்வான்டேஜ் இருக்கணும் இல்லையா? அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அட்வான்டேஜை பிடிச்சி எப்படி வின் பண்ணுறதுன்றத ரிமைனிங் மூவ்ஸில் வந்து அர்ஜுன் வந்து இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார். அண்ட் இந்த இடத்துல வந்து அரோனியன் வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறாரு ஒரு பேட் பீஸை வந்து ஒரு குட் பீஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நைட் இன்ட்டு E3 ஆடிடுறாரு. நான் நினச்சேன் இந்த இடத்துல ஒரு ஓசி பண்ணுறதுக்கு இது ஏன் வெட்டக்கூடாதா அப்படின்னு நான் பான் கிராபர் மாதிரி யோசிச்சு பார்த்தேன். ஆக்சுவலாக வெட்ட முடியாது. ஏன் அப்படின்னா நைட் டு G4 வரும். இப்போ என்னென்னா டிஸ்கவரி கொடுக்குறாரு. நீங்கள் வந்து இப்போது
குயின் G7 ஏன்னா இப்போ வந்து இங்க H6 வந்து த்ரெட்டு. ஸோ H6ல என்ன த்ரெட் அப்படின்னா 4 த்ரெட்டு. அப்போ அத நான் தடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க குயின் G7 வந்து விளையாடுறீங்க அப்படின்னா, தென் குயின் டூ H4 திரும்ப அதே சேம் ப்ராப்ளம் வருது. அந்த பான் எப்படினாலும் உங்களுக்கு ஃபாலோ ஆயிடும். நீங்க H5 ஆடுனீங்க அப்படின்னா, தென் ரூக் டேக்ஸ் E8 விளையாட முடியும். ரூக் டேக்ஸ் E8 விளையாடுனதுக்கப்புறம், நம்மளால வந்து செக் திரும்ப குடுக்க முடியும். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கும். இந்த செக் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது ஏன்னா இப்ப நம்ம ரூக் ஐ மீன் நம்ம நைட் அட்டாக்ல இருக்கு. ஏற்கனவே ஒரு பான் டவுன்னா நைட்ட வேற குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி தோணும். பட் குயின் டேக்ஸ் H6க்கு அப்புறம் பிஷப் டேக்ஸ் G5 அண்ட் குயின் அட்டாக்ல இருக்கு அண்ட் இந்த பானை இந்த நைட்டையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க G7ல வச்சு டிஃபெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, தென் பிஷப் F6க்கு அப்புறம் அந்த பீஸ் நமக்கு திரும்ப கிடைச்சிரும். ஸோ ஒயிட் இஸ் என்ன சொல்றது கம்ப்ளீட்லி வின்னிங். ஸோ இந்த மாரி ஒரு டாக்டிக்கல் மோட்டோ இருக்கு. நீங்க நைட் இன்டு D4 அடிச்சீங்கன்னா, அதனால தான் அவர் வந்து டைரக்ட்டா ட்ரேட் பண்றாரு. அதான் வித்தியாசம். ஸோ கிங் டூ G7 ஏன்னா இங்க இந்த பொசிஷன்ல குயின் வந்து எங்கேயாச்சும் மூவ் ஆச்சு அப்படின்னா, G6ல வந்து புரொடெக்ஷன் தேவைப்படும். ப்ளஸ் H6ம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம அவர் வெட்டும்போது அவர் என்ன பண்ண போறாருன்னா, H1ல வெட்டினாருன்னா, இந்த ரூக்க வந்து இங்க ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்காகவும் அவர் கிங்க வந்து ப்ரொஃப்ளாக்டிக்கா வந்து மூவ் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் இந்த பொசிஷன்ல லெவோன் வந்து குயின் F1 விளையாடுறாரு. இது வந்து அவருடைய முதல் பிளண்டர் இந்த கேம். டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 19, 12 நிமிஷம் இருந்தது இந்த கேம் இந்த மூவ் ஆடும்போது. அர்ஜுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 20 நிமிஷம் இருக்கு. சரிங்களா? ஸோ மூவ் நம்பர் 33 பிளாக் டூ ப்ளே அண்ட் வின் த கேம். ஸோ இம்மீடியட் வின் கிடையாது. பட் ஒரு டாக்டிக்கல் பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஒரு வின்னிங் அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கலாம். ஸோ இங்க என்ன மூவ் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் குயிக்கா. இங்க நெறைய பேர் வந்து இந்த ரூக் இன்டு E3 வந்து ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. அதனால அத கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு தோணும். ஏன்னா ரூக் இன்டு E3, ரூக் இன்டு E3 தென் குயின் F5 வர மாரி இருக்கும். சாரி F4 வர மாரி இருக்கும். ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த செக்கு. இந்த செக்குக்கு நீங்க வந்து கிங்க மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, தென் பான் டூ G3. பான் டூ G3க்கு அப்புறம் உங்க குயின் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓவர்லோடட். ஸோ அப்போ குயின் D6 தான் வந்தாகணும். பிஷப்ப டிஃபெண்ட் பண்றதுக்கு. அண்ட் தென் ரூக் டூ E3. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சாக்ரிஃபைஸ் வந்து உங்களுக்கு பெருசா கை குடுக்காது. இன்னும் ஒரு மூவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரூக் E6 வந்து விளையாடுறது. ஸோ ரூக் E6 வந்து ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி நம்ம டபுள் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் அந்த கேஸ்ல வந்து பிஷப் F2க்கு அப்புறம் ஒண்ணும் பெருசா நம்ம அட்டாக் பண்ண முடியாது. ஆனா ரொம்ப முக்கியமான மூவ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பிஷப் டேக்ஸ் F2. இந்த இடத்துல பிஷப் டேக்ஸ் F2 ஃபர்ஸ்ட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம செக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். இந்த இடத்துல அவங்க வெட்டல. இப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. அவங்க வந்து இங்கவும் வெட்டலாம், அங்கேயும் வெட்டலாம். ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்க பிஷப் இன்டு G5 அடிக்கும்போது நீங்க இந்த மூவ் பார்த்தாகணும். பிஷப் G3. ஐடியா என்ன அப்படின்னா, நீங்க இப்போ பிஷப்ப காப்பாத்திட்டு போனீங்க அப்படின்னா, தென் குயின் F6, குயின் H4 த்ரெட்டனிங் செக்மேட் இன் 2. ஸ்டாப்பே பண்ண முடியாது. அதேபோல பிஷப் இன்டு H2க்கு நீங்க டைரக்ட்டா அடிச்சீங்க அப்படின்னா, இப்ப ரூக் இன்டு 3, ரூக் இன்டு 3, குயின் F4, F4க்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம். பட் அப்போ இந்த செக்கோட வரல. இப்போ இது செக்கோட வருது. அதனால தேர் இஸ் நோ செக் ஆன் E7. இந்த டாக்டிக்ஸ் வந்து ஆக்சுவலா கேம்ல வந்து மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து ரூக் E6 ஆடிடுறாரு. பின்ன அதுக்கப்புறம் பிஷப் டூ G1. ஆனா அவரோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அந்த பொசிஷன்ல எந்த ஒரு அட்வான்டேஜும் பெருசா குறையல அவருக்கு. அந்த ஒரு அட்டாக்கிங் பொசிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் தென் ரூக்க டபுள் பண்றாரு. ரூக் ட்ரேட் ஆகுது 1 பேர் ஆஃப் ரூக்கு. அண்ட் தென் A3 ஆடுறாரு. அண்ட் தென் H5 அண்ட் தென் குயின் F2. ஏன்னா இங்க H4, H3ன்னு சொல்லி வந்தாக்கா இங்க F3ல வந்து ப்ராப்ளம் ஆகும். அதனால அவர் குயின் F2 போடுறாரு. போட்ட பின்ன குயின் F4ல வச்சு பேட்டரி ஃபார்ம் பண்ணி இந்த ஒரு மேட் த்ரெட்ட வைக்கிறாரு. பட் இப்போதைக்கு அந்த பிஷப் வந்து பாதுகாப்பு குடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த பொசிஷன்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினச்சுக்கிட்டு, அவர் இதுதான் வந்து சரியான நேரம். நம்ம வந்து இன்னொரு பேர் ஆஃப் ரூக்கையும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பிளண்டர் வந்து பண்றாரு. அதுதான் ரூக் டூ E1. அண்ட் ரூக் டூ E1க்கு அப்புறம் நீங்களே ஈஸியா மூவ் அப்ப ஸ்பாட் பண்ணி மேபி நீங்க கேம பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அர்ஜுன் வந்து இங்க ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றாரு. நைட் டூ H3. ஸோ நைட் H3க்கு அப்புறம் கேம் ஃபர்தரா போகல. ஏன்னா அரோனியன் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ரிசைன் பண்ணிடுறாரு. ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்க வந்து ஒவ்வொரு மூவா நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ரூக் இன்டு E6னா உங்க குயின் வந்து போக போகுது. சாரி. குயின் வந்து போக போகுது. ஸோ இந்த மாரி ஒரு வேரியேஷன் வந்து பார்ப்போம். பட் ஸ்டில் இட்ஸ் மேட். அதனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு வேரியேஷன் வந்து குயின F1ல வைக்கிறது. F1ல வச்சீங்க அப்படின்னா, சிம்பிளா நைட் இன்டு G1 அடிக்க முடியும். நீங்க கிங்கால வெட்டினீங்க அப்படின்னா, மேட் இன்டு ஏன்னா இங்க ரூக் இந்த E5ல கவர் பண்ணிட்டு இருக்கு. இப்படியும் மேட் ஆயிடுவீங்க. அதர்வைஸ் நீங்க குயினால வெட்டினீங்க அப்படின்னா, குயின் வந்து ஓவர்லோட். இந்த டாக்டிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்லோட் ஆனால வந்ததுனா பிரச்சனை தான். ஸோ நீங்க வந்து இப்போ இங்க வெட்டினீங்க அப்படின்னா, தென் குயின் டேக்ஸ் H2 செக்மேட். ஸோ இன்னும் ஒரு மூவ் வந்து இந்த நைட்டையே வெட்டினா என்னங்க பண்ணுறது? அப்படினாலுமே நமக்கு அந்த ஓவர்லோட் டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ரூக் இன்டு E1. இப்போ உங்களால ரூக்க கேப்சர் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேற ஏதாவது மூவ் பண்ற மாரி இருக்கும். எக்ஸாம்பிள் பிஷப் டூ D3 அண்ட் தென் த கேம் வில் கன்டின்யூ வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் குயின் C1 ஆடிங் மோர் பிரஷர் அண்ட் தென் பிஷப் F4, பிஷப் டூ E3ன்னு சொல்லி இந்த பின்டு பீஸ ஃபர்தரா வந்து 3 டைம்ஸ், 4 டைம்ஸ் அட்டாக் பண்ணி 3 டைம்ஸ் அட்டாக் பண்ணி
பீஸை வந்து வின் பண்ணிடலாம். அல்லது இந்த இடத்துல வந்து அவர் டைரெக்டாக குயினால் வெட்டினார்னா குயின் டேக்ஸ் F3 ஒரு சிம்பிளான அண்டு ப்ளஸ் ஒரு என்ன சொல்கிறது பியூட்டிஃபுல்லான ஒரு செக்மேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இருக்கிற எல்லா பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல வந்து அர்ஜுன் எரிகேசி வந்து அரோனியன் வந்து ரிசைன் பண்ணுறாரு. அர்ஜுன் எரிகேசி வந்து பார்த்திங்கன்னா லெவோன் அரோனியன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரை எலிமினேட் பண்ணிடுறாரு வேர்ல்ட் கப் பிளேயர் வந்து. அண்ட் அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி போயிருக்காரு. அண்ட் இப்போ நம்ம குயிக்காக வந்து ரவுண்டு 5ஓட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு ப்ளஸ் ரவுண்ட் 6ஓட பேரிங்கும் பார்த்துட்டு வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் 5ஓட ரிசல்ட்ஸு. ஸோ அவக்கிர் சிந்தாரா வந்து ஸ்வானே ஃபெட்ரிக் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காரு. ஓசே மார்த்தனிஸ் பெண்டலா ஹரிகிருஷ்ணாவை எலிமினேட் பண்ணிட்டாரு டை பிரேக்கில் நினைக்கிறேன். அண்ட் தென் நொதிர்பேக் வந்து கியூபா நொதிர்பேக் வந்து பார்த்திங்கனாக்கா கேப்ரியல் சர்கிஷியனை வந்து ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே கிளாசிக்கல்லே அவர் எலிமினேட் பண்ணிட்டார். அண்ட் இங்கே திரும்ப டை பிரேக்கில் விளையாடிட்டு இருந்த லேயும் அலெக்சாண்டர் டொன்செங்கோவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் டொன்செங்கோ வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக, ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி ஓசே மார்த்தனிஸ் அண்ட் டொன்செங்கோ வந்து 2 பேரும் ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்ட்ரீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி இருந்தவங்க இப்போது ஆல்மோஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் த்ரூ ஆயிருக்காங்க. வேர்ல்ட் கப் கேண்டிடேட்ஸ்க்கு தேர்ச்சி பெறதுக்கு தே ஆர் ஜஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் அவேன்ற மாதிரி இருக்குது. அண்ட் டேனியல் டூபோ ஓவராக பேசிகிட்டு இருந்தார், அவர் அடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு நம்ம ஷாம் ஷாங்க்லைன் ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ 3 points to 1. அண்ட் தென் ஆண்ட்ரி எசபிங்கோ வந்து பார்த்திங்கன்னா அலெக்சி கிரெப்னேவா வந்து எலிமினேட் பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரி எசபிங்கோவை பற்றி ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளியராக ஞாபகம் இருக்குது எப்போவுமே, என்ன அப்படின்னா அவர் ஒரு ரஷ்யன் யங்ஸ்டர். ப்ளஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா கால்சன் வந்து நிறையா பேரோட கிளாசிக்கல் டோர்னமெண்ட் தோற்றது கிடையாது. இப்போ நம்ம ஒரு விரலை விட்டு எண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபியூ பிளேயர்ஸ் டாப் பிளேயர்ஸோட தோற்றுருப்பார். அது இல்லாமல் ஒரு அவரோட தோல்விகள் வந்து ஆரம்பிக்கும் காலத்தில் எக்ஸாம்பிளுக்கு அவர் வந்து யங்ஸ்டர்ஸோட தோக்க ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா, அதில் தோற்ற முதல் கேம் என்ன கேட்டிங்கன்னா ஆண்ட்ரி எசபிங்கோவோட வந்து அவர் தோற்றுருப்பார். அதுதான் முறையாக ஒரு ரொம்ப சின்ன பையன் வந்து ஒரு 14-15 வயசு இருக்கும்போது கிராண்ட் மாஸ்டர் ஒரு கால்சனை வந்து கிளாசிக்கலை பீட் பண்ண ஒருத்தர் அவர் தான். இதெல்லாம் வந்து நம்ம பிரக்கு குகேஷ் இவங்கெல்லாம் வந்து கால்சனை வந்து கிளாசிக்கலில் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பீட் பண்ணிட்டார். ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஒரு பிளேயர் யாருனே தெரியல எப்படி வரலனா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரஷ்யன் கிராண்ட் மாஸ்டர் தான் அவர். ஆனால் ஒரு யங்ஸ்டர். அதுக்கடுத்ததாக வேயி வந்து சாம் சேவேனை வந்து எலிமினேட் பண்ணிட்டாரு. அண்ட் தென் ஃபைனலி நம்ம அர்ஜுன் எரிகேசி வந்து லெவோன் அரோனியனை எலிமினேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 6ஓட பேரிங் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியாது. குவார்ட்டர் ஃபைனலோட பேரிங் இதுதான். ஸோ குவார்ட்டர் ஃபைனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் வந்து விளையாடுறாங்க. ஸோ அவக்கிர் சிந்தாரா வந்து ஓசே மார்த்தனிஸோட ஆட போகிறாரு. அர்ஜுன் வந்து வேயியோட வந்து ஆட போகிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அடுத்து எசபிங்கோ வந்து சாம் ஷாங்க்லினோடையும் அலெக்சாண்டர் டொன்செங்கோ வந்து தொய்ர்பேக் கியூபாவோடையும் ஆட போகிறாரு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது குவார்ட்டர் ஃபைனல்ஸ். இதில் டாப் 3 வின்னர்ஸ், அதாவது வின்னர் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரன்னர் அப் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே வில் பி பிளேயிங் இன் த கேண்டிடேட்ஸ். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் செஸ் கிளாஸஸ் வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சதுரங்க சாணக்கியன் செஸ் கிளப்பை மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.